வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. இல்லந்தோறும் மூவர்ண கொடியேற்றும் இயக்கத்தை நாடு முழுவதும் பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்பது உற்சாகம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், வடக்கே காஷ்மீர் முதல் தெற்கே லட்சத்தீவுகள் வரையிலும், மேற்கே குஜராத் முதல் கிழக்கே சிக்கிம் வரையிலும் இந்த உற்சாகம் நடைபெற்று வருவது குறித்து புகைப்படங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், ஒவ்வொரு இந்தியரும் தேசிய கொடியுடன் தங்களுக்குள்ள தொடர்பை பெருமைப்படுத்தி வெளிப்படுத்தி வருவதும் அவர் தெரிவித்துள்ளார். ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பங்கேற்கும் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யுமாறும் நாட்டு மக்களை பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 6 ஆண்டுகளில் ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத 334 அரசியல் கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. இந்த கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என்றும், இந்த கட்சிகளுக்கு நாட்டின் எந்த பகுதியிலும் கட்சி அலுவலகங்கள் இல்லை என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த நடவடிக்கை காரணமாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை 2854 இருந்து 2520 குறைந்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி வெற்றி பெற்றுள்ளார். நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரே ராப்சனை வென்றார். உலக விளையாட்டுப் போட்டிகளில் வில்வித்தை பிரிவில் இந்தியாவில் ரிஷப் யாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.